அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கேது முக்கிய பங்கை வகிக்கிறார். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டால், கன்னிராசிக்கு எடுத்தது எல்லா விஷயத்துலேயும் ஒரு தலைக்குனிவு அல்லது எல்லா இடத்துலையும் ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் நல்லதான் சாமி பண்ணுறேன், நான் நியாயமாக நடந்துக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க. ஆனால் எல்லா சோதனையும் கன்னிராசிக்குத்தான் ஏற்படுகிறது. காரணம், கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது எப்பவுமே ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரு நோய் உருவாகுது நான் வந்திருக்கிறேனாக்கா, அந்த நோய்க்கு மூல காரணம் எதனால் அந்த நோய் வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். நான் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது பல அன்பர்களிடத்திலே சொல்வதே உண்டு. உங்களுக்கு கர்மான்னு சொல்கிறீங்களேம்மா, அந்த கர்மா எதனால் வந்தது, புனர்ஜென்மாவில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போ அதை தேடும்போது தான் அதுக்கு சமமான ரெமிடி, அது சமமான பரிகாரங்கள் செய்யும்போது தான் அந்த ஊழ்வினை கர்மா அங்கே கிளியர் ஆகும். இதுதான் முறை, பரிகாரம் செய்யும் முறையே இதுதான். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு 7 இருக்கக்கூடிய ராகுவும் மிகப்பெரிய பாதகர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கேது செய்கிறது வெளியிலேயே தெரியாது. உங்களுக்கு எல்லாரும் அப்படியே பக்கத்திலே இருந்து அனுகூலமாக நினைக்கிற மாதிரி, நான் உன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை பற்றி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை பற்றி என்ன சொல்கிறான்னா, அவன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரின்னு அர்த்தம். உங்கள் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசலர்களை கசக்கி அப்படின்னு முனுசாமி முதலியார் ஒரு பாடலில் சிவபெருமானை நோக்கி சொல்வார். முன்னாடி நல்லா பேசி நயவஞ்சகத்தனமாக பேசி நீங்கள் அப்படியே அதை நம்பிடுவீங்க, இவர் நம்மளை பற்றி ரொம்ப நல்லவருங்க இவருன்னுவீங்க. ஆனால் அவன் தான் உங்களுக்கு பின்னாடி பெரிய வேலையை செஞ்சு வைப்பான். அது அக்கம் பக்கத்தில் வீடுகளில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் உறவு முறைகளாக இருக்கலாம், நெருங்கிய ரிலேஷனாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்களே. வருமானத்தை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது. தொழில் ஸ்தானம் நல்ல வலுவாக அமைந்துள்ளது. ஆனி மாதத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி சூரியன் சேர்க்கை. நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். சரி, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். நிறைய டாக்டர்ஸ் கூட கடன் சுமைகளில் போய் மாட்டிக்கிறாங்க, அல்லது பணங்காசு கொடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. வெளியிலே அவங்களால சொல்ல முடியாது, பணம் இவ்வளோ கொடுத்துருக்கணும்னு சொல்ல முடியாது. சரி, அந்த மாதிரி நிறைய காசுகள் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் பரிகாரங்கள் மூலமாக. அப்போது அந்த மாதிரி டாக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்த கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அதே போல் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் இப்போது கன்னிராசி எப்படி இருக்குன்னா, நேற்று வரலாம் நல்லா ஜம்முன்னு ஒரு 10 நாள் தூக்கமே இருக்காது, அரை தூக்கமாகவே இருந்திருக்கும். உடம்புலாம் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும், உடம்பு ஏதோ போட்டு வாட்டி வதைக்கும். 2 நாள் நல்லா தூங்கி எழுந்தாச்சுனாக்கா 3வது நாள் எழுந்த உடனே எந்த வேலையை செய்யலாலும் ஒரு உத்வேகம் ஏற்படும். அதை போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ். அப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான மாதமாக தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நிலையான தொழில் உருவாகும், நிலையான வருமானம் உருவாகும், ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும். மெயினாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு அமையும். கை நழுவி போச்சு இல்லையா, இத்தனை நாளாக உங்களுக்கு சான்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ் சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
அதே போல் தகராறுகள், சொத்து தகராறாக இருக்கலாம், ஃபேமிலி தகராறுகளாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அப்போது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான தேவையில்லாத வம்பு வழக்குகள், அதாவது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வசியம், மாந்திரீகம் சம்பந்தப்பட்டது, யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்களோன்ற பயம், இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கன்னி ராசி அன்பர்களே, அவை எல்லாவற்றுக்குமே கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கி ஒரு 3 நாள் உங்கள் தலகாணிக்கு கீழே அதை வச்சுட்டு படுங்க. 4வது நாள் அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அந்த உங்களுக்கு உண்மையிலே அந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் அந்த லெமனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிளாக் மேஜிக் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கான தீர்வுகளை நம்ம காணலாம். அப்போது அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் விலகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. குறிப்பாக வேலை கிடைக்க போது 3 மாதம் சம்பளமே இல்லை, கவலையே படாதீங்க கன்னி ராசி அன்பர்களே. வேலை உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனை இருக்கா, கவலையே படாதீங்க. அன்னை வாராகி இருக்கிறார், அம்பாள் இருக்கிறார். கண்டிப்பாக வாராகி நம்பி வந்தவங்களுக்கு அம்பாள் நிச்சயமாக அனுகிரகம் செய்வாள். அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கொடுத்த மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்ட சாமி, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் வரவே இல்லை, சரி, அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதொருமை கன்னி ராசி என்பர்களே, நல்லது நடக்கும். அதே போலத்தான் கன்னி ராசி அன்பர்களே, திருமண யோகம் கைகூடும். நான் இந்த 23 வயசு 28 வயசு 30 வயசு நான் சொல்கிறதே இல்லை, அவங்களுக்கு நிச்சயமாக நடந்துடும். 35 வயசுக்கு மேலே பொம்பளை பசங்க இருக்காங்க, 36 வயசு 38 வயசு 40 வயசு பொம்பளை பசங்க. இன்னும் அந்த பொம்பளை பசங்க கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்குங்க. பல இடங்களில் நான் நேரடியாக திட்டுறது உண்டு. ஏன் நீ இந்த மாதிரி பண்ணால் எப்படிமா கல்யாணம் ஆகும், இனிமேலாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேணாமான்னு திட்டுறது உண்டு. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஜென்ரல் டாபிக் பேசியிருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கன்னிராசிக்கான பலனை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கிராஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் என்னை பற்றி சொல்லலையா சாமி, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விகள் உங்களிடம் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 6வது ராசியாக இருக்கக்கூடியது கன்னிராசி. அப்போ புதனை அதிபதியாக கொண்டவர்கள் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஆசைகள், எப்பேற்பட்ட ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய முயற்சி இருக்கும் அவங்கள்ட்ட. அதே போல் புத்திசாலித்தனமான ஒரு குணம், எந்த சூழ்நிலையிலும் அவங்களோட எடுத்துக்கொண்ட முயற்சியில் பின்வாங்காதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. இப்படிப்பட்ட கன்னிராசினியர்களுக்கு அவங்கள் ஆசைகள் நிறைவேறும் விதமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே தான் சொல்லணும். அவங்களோட ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன விதமான விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக வீடியோவோட கடைசியில் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஜாதகங்கள், உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன தசாபுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட பொது பலனோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் சுய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம பொது பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வரும்.
அதனால் உங்களோட ஜீவசாதகத்தை ஒரு முறை கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் ராசிநாதன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். அப்போ தொழில் சார்ந்த முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடும். அதே நேரத்தில் வேலை, தொழில், பதவி, பட்டங்கள் இவை அனைத்துமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாக வேலை தேடுறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேலையை விட்டுட்டேன், ஆனால் இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறேன், ஆமாம் தொழிலில் ஒரு பெரும் முதலீடு போட்டிருக்கேன், நல்ல வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்களேன் வேறு என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசு சார்ந்த அனுகூலங்கள் உண்டு. அப்பா வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ குடும்ப உறவுகளில் இருந்து வந்த விரிசல்களை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. வருமானம் தங்குதடை இல்லாத வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. ஏற்கனவே இருந்த தடைகள் அகலக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களோட ராசியையே பார்க்குறாரு. அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குருவோட பார்வையாலும் குரு பார்க்குற இடங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் இடத்தை முயற்சி வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறார். அதே நேரத்தில் உங்களோட லக்னாதிபதியும் ரொம்ப ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனோட காலில் தான் நிற்கிறார். அதாவது சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ எடுத்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகளை நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா வர்ற ஆணி 15ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். 4.5 மாதம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த வக்ரகதி அமைப்பில் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் யோகராத்தான் இருக்கிறார், நட்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அவர் 5க்கும் 6க்கும் உடையவராக இருக்கிறார். பஞ்சமாதிபதினு இருக்கக்கூடியவருக்கும் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சனி பகவானுக்கு இருக்குது. ஆனால் அவர் எங்கே போய் அமர்ந்து வக்ரமாகிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரமாகிறார். அப்போ வேலை தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல சார், நான் ரொம்ப நீண்ட காலமாக வருஷ கணக்கில் முயற்சி செய்கிறேன், வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும். வேலை திடீர்னு கிடைக்கும் ஒன்று. அடுத்து வாங்கின கடனை கட்டுறதுக்கான வழிகள் உண்டு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு தீவிர முயற்சி வக்ரம் பெற்று இயல்புக்கு மாறா பார்க்குறாரு இல்லையா. ஏற்கனவே அவர் மந்தக்காரகர், எல்லாத்தையும் தாமதப்படுத்தக்கூடியவர். திடீர்னு அவர் வக்ரமாக திடீர்னு வேகமான பார்வையை செலுத்துகிறார். அப்போ எப்போதும் இல்லாத முயற்சி அப்படிங்கிறது ஒரு தீவிர முயற்சி அப்படிங்கிறது ஏற்படும். குருவோட பார்வையும் அங்கே இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் அமையப்போகுது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறது, சுப நிகழ்ச்சிகளை செய்கிறது அப்படிங்கிற விஷயம் ஏற்பட போகுது. குழந்தைகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. குழந்தைகளோட எண்ணங்கள் ஈரேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குழந்தைய வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சி பெற்று 9ஆம் இடத்தை திடீர்னு வக்ர நிலையில் இருந்து பார்க்குறார். அப்போ பயணத்தால் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போகிறாரு. அதே போல் தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள்லாம் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும்.
அந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டமாக, ஒரு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறது தான் விசேஷம். அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி எந்த வகையில் முன்னேறலாம் அப்படின்னா, பயணத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக சமசப்தமாக பார்க்கறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பெரும் செலவு இல்லை. ஏன்னா குருவான் பார்க்குறாரு இல்லையா, பெரிய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லை. அப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வருமானம், தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பயணம் சார்ந்த தொடர்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன நடக்குது அப்படின்னா, போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. இளைய சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நிதானமாக கையாளக்கூடிய ஒரு விசேஷமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதி 10ல் அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் சூரியன் கூட சேர்ந்தும் சுக்கிரன் கூட சேர்ந்தும் அமர்ந்திருக்கிறது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் தனலாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இயல்புக்கு மாறா உங்களோட தொழில், வருமானம், பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ நீண்ட நாளாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறாத விஷயங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு மட்டும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வக்கிரவத்தினால, சனி பகவான் வக்கிரவத்தினால செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறது தான் விசேஷமாக இருக்குது. வேறு மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் தான். வேலை, தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க. நல்ல செல்வாக்கு கிடைக்க போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. அப்போ உங்களோட தாய் தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுது. சகோதர உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கி கொஞ்சம் உதவிகரமான விஷயங்களை செய்ய போகிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளாக கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் விசேஷம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பொறுத்த வகையில் என்ன மாதிரி வழிபாடு சிறந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆறுமுக கடவுளான முருகர் வழிபாடு செய்கிறது மூலமாகும் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே. அழகுக்கும் அன்புக்கும் உரித்தான கன்னிராசி நேயர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் சிறக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 10ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி இருக்கார். 10ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி இருக்கார். தொழில் முனைவோருக்கு அற்புதமான காலகட்டம். விஐபி லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தொழிலதிபருக்கு ஏற்றமிகும் காலம். 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் திக்பலம் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லுது. அது மட்டுமல்லாது அங்கே சுக்கிர பகவான் வேறு சேர்ந்துட்டார். உங்களுடைய வருமானத்துக்குரிய 10ல் இருக்க 2க்குரியவன் 10ஆம் இடத்துல, உங்களுடைய பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்குது. ஆல்ரெடி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கார். குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்தை அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படின்னு தான் ஜோதிடமே சொல்லுது. ஜோதிடன் மூல நூல்கள் சொல்லுது. அப்போ உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆல்ரெடி குருவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்கு. 2ஆம் அதிபதி 10ல் இருப்பது யோகம், மிகப்பெரிய ஒரு தொழிலால் யோகம். 3க்குரியவன் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார்.
3க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழி செலவுகள் கிடைக்கிறது. உங்களுடைய சிறு சிறு வாகனங்களுக்கு சற்று சரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு வந்தது. ஏன்னா அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கும் காலம் மாரகத்துக்கு இணையான காலம் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. அப்போ செவ்வாய் பகவான் 8லிருந்து 9க்கு போகும்போது 9ஆம் இடம் குரு மங்கள யோகமாக உங்களுக்கு செயல்படுறது மிகப்பெரிய ஒரு யோகம். தந்தை வழி பூர்வீக சொத்துக்களால் யோகம். நிறைய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் இப்போ உதவி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய் ரிஷபத்திற்கு வரும் காலம் கண்டிப்பாக கன்னிராசினியர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க. கும்பாபிஷேகத்துக்கு உங்கள் கைங்கரியத்தை பண்ணுங்க. ஆமாம், 100% வெற்றி ஆகும். 4க்குரியவன் 9ல் இருப்பதால் யோகம். வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். புது வண்டி வாங்கணும், வாங்கலாம், விற்கலாம். அனைத்து விஷய காரணங்களாலும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கலாம், விற்கலாம். வீடு மாற போகிறேன் சார், தாராளமாக மாறலாம். வீடை கட்டி நான் வித்துன்னு சார், இதுதான் என்னுடைய பிஸ்னஸ். உங்களுடைய பிஸ்னஸ் 2 மடங்கு ஆகும். கன்னி ராசியில் உள்ள ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். 6ஆம் இடம் என்பது உபஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ சனி பகவான் ஆணி 15க்கு மேலே வக்கரமாகிறார். வக்கரமாகிறதுனால தொழில்கள் ஏதோ மாற்றம் அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக போகிறீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்போ கோச்சார ரீதியாக சனி வக்கரகதி ஆகுவது மேலும் 200 மடங்கு யோக பலனை தரும். அதை எப்படி எடுத்துக்கணும், என்ன பரிகார நிவர்த்தி பண்ணால் அந்த முழு பலன் நம்ம எடுக்கலான்றதை உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணுறார். பல மொழி பேசக்கூடிய நண்பர்கள், அயல்நாட்டு வாழ் நண்பர்கள், அந்நிய முதலீடு பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்ய காத்துன்னு இருக்கார். முஸ்லீம் நண்பர்கள், கிறிஸ்டின் நண்பர்கள் எல்லாமே இந்த கன்னி ராசிக்கு ஆதாயம் தருவார். ஒரு ஷாப் வச்சுன்னு இருக்கேன் சார், எனக்கு எந்த நபர்களால் ஆதாயம்? தன் மதம் சார்ந்து பிற மதம் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு இப்பொழுது ஆதாயம் தரப்போகிறது. இந்த ஆணி மாதத்தினுடைய கடைசியில் ராகு பகவான் உத்திரட்டாதியில் பயணம் பண்ண போகிறார். அற்புதமான காலம். ராகு பகவான் சனியுடைய சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த உலகமே ஒரு வேறு விதமான கோணத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நினச்சி கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் இந்த சாதனைகள்லாம் இந்த பெரியவா செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கீழ்நிலை மக்களுக்கு இந்த உலகமே ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது. அடித்தட்டு மக்களுக்கு ஏற்றம் வரப்போகிறது. ஆமாம், தின கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கொடுக்கறதுக்கு இந்த சட்டம் ஏற்றும் காலமாக கூட இந்த உத்திரட்டாதியில் ராகு பகவான் பயணிக்கக்கூடிய காலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பயிற்சியாவது மிகப்பெரிய ஒரு யோகம் கன்னிராசி நேயர்களுக்கு. ஆமாம், ஏற்கனவே ஆப்ரேஷனுக்கு தயாராக இருக்கேன், மருத்துவ ரீதியான பரிகாரங்களுக்கு இந்த மாதம் சரியான மாதம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கியத்துக்கு போயிட்டார். அதனால் உடல் ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண அமைப்புகள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். ஆமாம், வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 35+ இருக்குது சார், எனக்கு திருமணமே ஆகலை, நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், என் ஜாதகத்தில் எல்லா ஆரோஸ்கோப் எல்லா ஜோதிடரையும் பார்த்து நான் செய்யாத விதியே இல்லை, ஆனால் இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ராகு பகவான் சனியினுடைய சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த கன்னி ராசிக்கு மேலும் உங்களுடைய சாதகமான பலன்களை எடுத்துக்கொள்ள முருகனுடைய வழிபாடை பண்ணுங்க. ஆமாம், உக்கிர காளியினுடைய வழிபாடு பண்ணுங்க, எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க, வக்கரமான தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க, கத்தி சூலம் ஆயுதம் ஏந்திய தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணுறச்சு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தினுடைய 7ஆம் இடம் பலம் பெறுது. ஏன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகுவால் ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாமே பலம் பெறதுனால உங்களுக்கு மன வாழ்க்கை கூடுதல் சிறப்பை தரும், வேலை வாய்ப்புகள் ஆரோக்கியத்தை தரும், உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், ஏற்றங்கள் பெற்று இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கு இந்த அம்பாள் உங்களுக்கு பரிச்சயம் பண்ண காத்துருக்கா. எல்லாவித நலன்களும் எல்லாவித சௌகரியங்களும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக
கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாத பலன்கள், அற்புதமான ஆனி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு. ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய முத்தான பலன்கள், முன்னேற்றமான பலன்கள், உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த ஆனி மாத பலன்களை, அதாவது இந்த ஆங்கிலத்தை, இதற்குரிய ஆங்கிலத்தில் 15/6/2024 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுக்குரிய ஒரு உங்களுடைய முன்னேற்றமான பலன்களை என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்னால் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் விலகும், என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும், சித்தர் வாக்கு ஜோதிடம் நல்லது நடக்குமா, எங்கெங்கேயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டவங்க, ஐயா உங்களை பார்த்தாவது நல்லது நடக்குமான்னு சொல்லி வர்றீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரப்போறேன், அதற்கு ஒரு சிறந்த விளக்கத்தை பாருங்க. சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். அது நீங்கள் அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. பொண்ணுக்கு அத்தனை பொருத்தம் இருக்குது, இத்தனை பொருத்தம் இருக்குது, 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னு தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே பாடாப்படுத்தி அதாவது விவகாரத்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுங்களை என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்தில் பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறது இல்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசியின் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்கே தவறு விட்டுறீங்க. சரி பரவாயில்ல. இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க,
நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொரு ஒருத்தர் வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்குது. தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்குது, கடன் ஆகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு, அதாவது பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க, 25 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு இப்போ கல்யாணம் முடிச்சிங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்போ நாங்கள் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்போ கல்யாணம் முடிச்சா தார 2, 29க்கு மேலே தான் கல்யாணம் முடிக்கணும், அப்போ தான் தார 1 நிற்கும் அப்படின்னாங்க. ஐயா, இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லை. ஆக அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணமே முடியல ஐயா 37 வயசு வரைக்கும். ஆனால் இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் என்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாது ஆரம்பத்தில் இந்த பிறந்த ஜாத்து பார்த்தீங்கன்னா அரக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனால் இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா இப்போ அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறித்து எழுதிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்கள் உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் இப்போ கல்யாணம் எப்போ முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்போ முடியும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கி ஜாதக ஆரம்பத்திலே பொருத்தம் சரியாக பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்லை, ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்போ, இந்த சொத்து எப்போ கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டில் என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேலே கடன் ஆகிட்டு இந்த கடனில் எப்போ சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாமல் கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்லா கவனிக்க, திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கலாம். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கேயோ பார்த்துதான் சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். ஆணி மாத பலன்களை
கன்னி ராசிக்கு மீண்டும் தொடர்வோம். இப்போ ஆணி 1 முதல் ஆணி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள் பலன்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள். அப்போ கன்னிராசியின் ஆரம்ப கிரகநிலைகள் கன்னியில் கேது, அதே கன்னிக்கு 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, கன்னிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், கன்னிக்கு 9ஆம் இடத்தில் குரு, கன்னிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன். இதுதான் கன்னிராசியுடைய ஆரம்ப ஆணி மாத ஆரம்ப கிரக அமைப்புகள். இந்த 32 நாட்களுமே சிறந்த யோகமான நாட்களாக அமைந்து விடாது. இறைவனுடைய ஒவ்வொரு நாட்களும், இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு நாட்களும் ராசி அம்சம் சொல்லக்கூடிய 2 கட்டங்கள் இருக்கிறது. இப்ப ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பொதுவா அப்படி குரு அங்க இருக்காரு, செவ்வாய் அங்க இருக்கு அப்படின்னு பலன்கள் நான் சொல்ல போறது இல்லை. இதை கணிச்சு அம்ச பலன்கள், ஒவ்வொரு நாளுக்குரிய அம்ச பலன்களை இதுல எந்தெந்த நாட்கள்ல சிறந்த யோகமான நாட்களாக அமையும் அப்படின்றத அந்தந்த தேதியில மட்டும்தான் உங்களுக்கு நான் பலன் சொல்ல போறேன். அந்தந்த தேதியில் நீங்க என்னென்ன காரியத்தை செய்து வெற்றி அடையலாம் அப்படின்ற விளக்கத்தை நான் கொடுக்க போறேன். புரிஞ்சுட்டீங்களா? சும்மா அப்படியாச்சு இப்படியாச்சுலாம் இல்லாம எது சரியா நடக்கும் அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 60 வயசு வரைக்கும் ஒரு ராசி கட்டத்தை பாக்கெட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்த்து எந்தவித பலன்களும் சரியா பார்க்க முடியாது. அதே போல இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் பெரும்பாலும் ராசி கட்டத்தை வச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்றது இல்லை. கணிச்ச அம்ச பலன்கள், ஒவ்வொரு தேதிக்குரிய அம்ச பலன்கள், இறைவனுடைய தராசு தட்டு தான் அம்சம். சரிங்களா? ரொம்ப பேரை பார்த்துட்டு இந்த ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல இந்த திசை ஓடுது, இந்த புத்தி கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் பார்த்துட்டேங்க ஒன்றும் நடக்கல அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட வேதனை வந்துடக்கூடாது. சரி, இப்ப நல்ல கவனிங்க. இந்த நான் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 9 தேதிகளில் இந்த ஆணி 1ஆம் தேதியிலிருந்து என்னென்ன அத்தனை 32 நாட்களும் யோகமா இருக்காது, 9 நாட்கள் நான் சொல்ல போறேன். இப்போ முதல் தேதி, இந்த தேதிகளில் நல்ல கவனிங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அத்தனை தேதிகளிலுமே புதிய தொழில் தொடங்கலாம், புதிய வியாபாரம் தொடங்கலாம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதற்கான காரியத்தை செய்யலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வால் காய்ச்சலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், திருமணத்துக்கு பெண் பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், முகூர்த்தங்கள் வைக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? சுபகாரியங்கள் எல்லாமே நீங்க செய்யலாம். புதிய நல்ல வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம். முக்கியமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். குடிக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்களை பேசி முடிக்கலாம். புரியல? இடம் வீடு சம்பந்த எல்லா காரியங்களும் பேசி முடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்கள் உள்ள தேதிகளை மட்டும் நான் சொல்றேன். இந்த காரியமெல்லாம் நான் சொல்லக்கூடிய தேதிகளை அந்தந்த காரியத்தை செய்து வெற்றி அடையலாம். முக்கியமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல மனிதர்களை பார்க்கலாம். ஒரு நல்ல அருமையான நாட்களாக சொல்றேன். சரிங்களா? இந்த நாட்களில் நான் சொல்லக்கூடிய அத்தனை காரியத்தையுமே நீங்க ஈடுபட்டு அதற்குரிய காரியத்தை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். முதல் தேதி 15/6 ஆணி 1ஆம் தேதி அருமையா இருக்கு. ஆணி 1ஆம் தேதி 15/6/2024 அன்று துளாராசியில், அதாவது பாத்தீங்கன்னா துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரன், அதாவது அன்று துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை அதற்கு நேர் என்று குரு சந்திரனும் பார்க்கக்கூடிய அருமையான நாள். புராணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை, புராணம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் சேர்த்து பார்க்கக்கூடிய அருமையான நாள். ஆணி 1ஆம் தேதி அமோகமான நாளா இருக்கிறது. ஆணி ஆரம்பிக்கும் போதே அமோகமான நாளாக அமைகிறது. சரி, அடுத்து இந்த ஆணி 8ஆம் தேதி எந்த காரியம் செய்யாதீங்க, எந்த வேலையும் பார்க்காதீங்க. அன்னைக்கு நாள் பூரா சரி இல்லை. ஆணி 8ஆம் தேதி இதுக்குரிய ஆங்கிலத்தை 22/6/2024 அன்னைக்கு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பாட்டு சிவனேன்னு வீட்டில் இருங்க. அன்னைக்கு மாலை நியூஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அசுப காரியங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி, அடுத்து ஆணி 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 அன்று பார்த்தீங்கன்னா, அதாவது துளாராசி மீண்டும் சந்திரன் ஆட்சி பெற்று குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். துளாராசியில்
முதல்ல வந்து துளாராசி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அருமையான நாள். இப்போ வந்து துளாராசி சந்திரன் ஆட்சி பெற்று குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது குரு சந்திரன் எப்பெல்லாம் பார்க்குறோம் அந்த நாட்களில் ரொம்ப சிறந்த நாட்களாக இருக்கும். குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அருமையான நாட்கள் வந்து ரொம்ப நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுதான் இந்த ஆணி 9ஆம் தேதி. சரி, அடுத்து ஆணி 11. ஆணி 11 என்பது 25/6/2024 25/6/2024 அன்று திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். திருவோணம் 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது சந்திரனை சூரியன் பார்க்கும்போது பௌர்ணமிக்கு இணையான யோகமான நாளாக அந்த நாள் நிச்சயமாக அமையும். பௌர்ணமிக்கு இணையான ஒரு யோகமான நாளாக அமையும். சந்திரனை சூரியன் அது பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது 25/6/2024. அடுத்து ஆணி 13 27/6/2024 27/6/2024 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சதயன் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருந்து மேலும் அந்த இடத்துல மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று சந்திரனும் சுக்கிரன் உச்சம் பெற்று சந்திரன் சேர்ந்திருக்காரு. மேலும் வந்து அதற்கு நேர் எதிர்முறையில் சித்திரை 2ஆம் பாதத்தில் செவ்வாய் பரணி, அதாவது பரணி 2ஆம் பாதத்தில் மன்னிக்கணும் பரணி 2ஆம் பாதத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் இருந்து அந்த சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற அருமையான காலம். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த நாள் மிக சிறந்த நாளாக அமையும். ஆக சித்திரை 2ஆம் பாதத்தில் மன்னிக்கணும் மீண்டும் சொல்றேன், பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை அந்த சுக்கிரனே மீனத்தில் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள், மிக அருமையான நாள். சரி, அடுத்து ஆணி 14. இந்த ஆணி 14 என்பது 28 ஆங்கிலத்திற்கு வந்து 28/6/2024 அன்று பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திரனை, அதாவது இந்த ஆட்சி உச்சம் பெற்ற நாளை மட்டும்தான் சொல்றேன், நல்ல சிறந்த நாளாக மட்டும் ராசி அம்சம் சொல்லக்கூடிய அம்சம் இறைவனுடைய தராசு தட்டு இறைவன் நிறுத்தி தரக்கூடிய அருமையான பலன்கள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக இந்த 28/6/2024 ஆணி 14 என்பது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை மீண்டும் சூரியன் பார்ப்பது ஒரு பௌர்ணமிக்கு இணையான அற்புதமான நாள். எல்லா யோகங்களும் பெறக்கூடிய நாள். அடுத்து ஆணி 19. இந்த ஆணி 19 என்பது 3/7/2024 அன்று ரோஹிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. இது ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. பூமி, வீடு, அரசாங்க உத்தியோகங்கள் சிறந்த யோகத்தை பெறக்கூடிய வியாபாரம் மூலம் மிக சிறந்து விளங்கக்கூடிய அருமையான நாள் இந்த கன்னி ராசிக்கு. புரிஞ்சிருக்கீங்களா? சரி, அடுத்து ஆணி 20. ஆணி 19க்கு அப்புறம் ஆணி 20. ஆணி 20 ஆங்கிலத்தை அதற்குரிய ஆங்கிலத்தை 4/7/2024 அன்று மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியது அருமையான யோகமான நாள். புரிஞ்சுட்டீங்களா? குரு சந்திரனை பார்க்கக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அருமையான நாள். அப்ப அதே சந்திரனை குரு மட்டும் பார்ப்பது இல்லாமல் மேலும் சூரியனும் பார்க்கக்கூடிய நாள். சூரியனை சந்திரன் பார்த்தா பௌர்ணமிக்கு இணையான நாள் சொன்னேன். மேலும் குரு தனகாரகன், அரசாங்க உத்தியோகம் தரக்கூடியவன், அரசாங்க பதவி தரக்கூடியவன், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் வந்து சந்திரனை பார்க்கும் பொழுது சூரியன் ஒரு பார்வை, குரு ஒரு பார்வை. அப்ப அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது. ஆணி 20. அடுத்து ஆணி 30. ஆணியுடைய கடைசி தேதி ஆணி 30க்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 14/7/2024 ஆங்கில தேதி 14/7/2024 அன்று நல்ல கவனிங்க. அதாவது சித்திரை 3ஆம் பாதத்தில் 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது மட்டுமல்லாமல் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது மட்டுமல்லாமல்
அந்த சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் தான் சந்திரன் இருக்கார், அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த வலிமை. ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது அந்த நாள் ரொம்ப சிறந்த வலிமையான நாளாக அமைந்துவிடும். அப்போ சித்திரை 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ஆக சித்திரை என்பது செவ்வாய், ஆக சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த சித்திரைக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான நாள். மேலும் குரு பார்க்கக்கூடியது, குரு பார்வை, மேலும் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உச்சம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் ஆணி 30ஆம் தேதி அமைகிறது. இதற்குரிய ஆங்கில தேதி 14/7/2024. இப்போ இதெல்லாம் இந்த நாளில் ரொம்ப சிறந்த யோகமான நாள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்து வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையும். இது கணிச்சு சொல்லக்கூடிய பலன், தப்பவே தப்பாது. சரி, அப்போ என்னங்க நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, கண்டிப்பாக நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதத்தை பார்த்தோம், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், கடைசியில் ஒன்றுமே நடக்கலை, என்னென்னமோ பரிகாரமாக பண்ணிட்டோம், வேதனைப்பட்டு போய் தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். பார்க்க நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடராகிய நான் தவறாக இருக்கணும். ஒன்று நோட்டு தப்பா இருக்குல்ல, இல்லை நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு வரவே கூடாது. ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உரிய உத்தரவாதம். என்ன நடக்கலைங்க, கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல அலையிறீங்க, ரொம்ப வேதனைங்க. ஒரு கல்யாணம் எப்போ முடியும் சொல்லாத ஜோசியம் உங்களுக்கு எதுக்கு? அடுத்து என்ன, அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காத, இந்த கடன் பிரச்சனை எப்போ முடியும், சொத்து பிரச்சனை எப்போ முடியும், வியாபாரம் ஏன் விருத்தி ஆக மாட்டேங்குது, அது என்ன கோளாறு? எதுக்காக வியாபாரம் திரும்ப திரும்ப பாதிக்குது, தொழில் ஏன் பாதிக்குது, குடும்பத்தில் ஏன் ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன காரணம், என்ன செய்வன கோளாறு ஓடுது? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி எங்கெங்கே அலைஞ்சு எத்தனையோ பரிகாரம் பண்ணி எத்தனையோ கோயில்களமாக போய் எத்தனையோ ஜோதிடரை பார்த்து வெந்துமே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு முறை நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரப்போறேன், ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்து தர்ம கர்ம அதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா சூரிய பகவானும் சேர்ந்துருக்கார். வெளிநாட்டுக்கு போய் அங்கே வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போகிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதம் பார்த்தோன்னா ஆனி மாதம் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களில் அதாவது உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதாவது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புத பகவான் ராசிநாதனே 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர திக்பலம் பெற்ற சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதனே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு 26/6/2024 போகிறார். அதுவும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தொழிலையும் பெரிய ஏற்றத்தை
கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் தொழிலில், அதை தவிர வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு சப்தமத்தில் பார்த்தாலேயானால் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அந்நிய மதத்தினர், அந்நிய மொழி பேசுபவர்களோடு வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக அவன் நினச்ச கோர்ஸ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கார். அதனால் வந்து இனம் புரியாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால ஓரளவு அது கட்டுப்பாட்டில் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். இந்த கடன் வாங்கினாலும் அதை நல்லபடியாக அடைக்க கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் மறைந்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த லக்னத்திற்கோ இந்த ராசிக்கோ பார்த்தாலும் செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றமான கிரகம் கிடையாது. அவர் மறைந்து இருக்கிறது, ஏன்னா 3, 8க்கு அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலியமாக ரேஸு, ஷேரு, ரியல் எஸ்டேட்டில் திடீர் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கருங்கல், ஜல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திடீர் பொருள் வரவு, பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் எல்லா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா குரு பகவானை பார்க்குறது பெரிய விசேஷம். இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் அதாவது உங்களுக்கு சில நாட்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறதும், வெளிநாடு வெளியூர் ட்ராவல் பண்ணுறதை நிறுத்துறதும் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 30/6/2024 2/7/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் இல்லைன்னா குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் படிக்கிறவா, அதை தவிர வந்து லைப்ரரி வச்சு நடத்துகிறவா, புஸ்தகம் சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்துலேயும் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிரோ இல்லை பச்சை கலர் துணி, வஸ்திரம் வந்து தானம் கொடுக்கறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கரனோடையும் சூரியனோடையும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அமோகமாகவே இருக்கும். தன்னோட வீடு, அதாவது மிதனம் வந்து தன்னோட வீடு தான் புதனுக்கு. கன்னிக்கும் மிதனத்துக்கும் புதன் தான் வந்து ராசிநாதன். ராசிநாதன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய காலகட்டங்கள், நல்ல உற்சாகமான காலகட்டங்கள் தான். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து எல்லா ஆதாயங்கள், அனுகூலங்கள், மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ 2ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைனால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தனப்பற்றாக்குறை கொஞ்சமாக இப்போ ஏற்கனவே இருந்து வந்ததை விட கொஞ்சம் வந்து பிரச்சனை தான் செவ்வாய் பார்க்கறதுனால. இன்னொரு ஒரு மாதம் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தன விஷயம், அதாவது யாருக்காவது காசு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. 3ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால இளைய சகோதரனால் உங்களுக்கு வந்து ஆதாயங்கள், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் தேர்வு, அரசாங்க தேர்வு ஏதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் ஏதாவது இன்டர்வியூ
அதாவது எந்த விஷயத்தில் போனாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 4ஆம் இடத்தை சுக்கிரன் புதன் 2 சுபகிரகங்கள் பார்க்குறதுனால தாயால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் நல்லாயிருக்கும். மாணவர்கள் வந்து நல்லா படிப்பாங்க. வண்டி வீடு அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் இந்த மாதங்கள் வந்து கண்டிப்பாக வண்டி வாங்குவீங்க, வீடு ரொம்ப நாளாக வாங்கணும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து இப்போ வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடுக்கு இந்த மாதம் வந்து போய் வர்றதுக்கு ரொம்ப உகந்த மாதம்தான். அதே மாதிரி குழந்தைகள்னால இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து தீரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி அப்பா மகன் உறவுகள் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதகட்டங்கள் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து பெருசாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்கள்லாம் இப்போதைக்கு தயவுசெய்து வேலையை மாற்றாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதை விட்டு கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுற கன்னிராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் இது வந்து சாதகமான காலங்கள் கிடையாது. அதனால் நண்பர் தான் கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதன் வந்து புதனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து பகை தான். அதனால் அவர் வலுத்திருக்கிறார். இவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வீட்டில் அவர் சொந்த வீடுன்னு மிதனத்தில் தான் இருக்கிறார். அதனால் வந்து பகை கொஞ்சம் வார்த்தைகளை வந்து ஜாக்கிரதையாக கையாளுறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சாலையில் வரும்போது கொஞ்சம் வந்து கவனமாக போகிறது, ஸ்பீடை கொஞ்சம் நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்பீடு போவோம், அதை வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதை தரும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள், பாக்கியம், அதாவது தந்தையால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு அப்பா சொத்து கோர்ட்டில் வழக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கிற கன்னிராசிக்காரங்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமான பதில்கள் வந்து இல்லை ரொம்ப நாளாக கோர்ட்டில் 5 வருஷமாக 10 வருஷமாக இழுத்துட்ருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களாம் இப்போ வந்து தீர்ப்பு உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு சாதகமாகவே வரும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுபர்கள், அதாவது இவர் ராசிநாதனே புதனாகி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறதுனால அதாவது தொழில்கள் வந்து நல்லாவே இருக்கும். உங்கள் ஜீவனத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.